நான் உணர்ச்சி வசப்பட்டு நடந்துகிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க. உங்க சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையே இல்லை. எங்க உயிரே போனாலும் குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். இது உங்க குழந்தை இல்ல, எப்பவுமே எங்க குழந்தைதான். இந்த குழந்தைக்கு மாரிதான் அம்மா, நான் தான் அப்பா. பாப்பாக்கு சித்திங்க பாட்டின்னு இங்க எல்லா உறவுகளும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் காலையில மண்டபத்துக்கு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. மாரி பாத்தியா, உன் தாய் பாசம் ஜெயிச்சிருச்சு. ஆமா மாரி, நீ ஜெயிச்சிட்ட. கிழிச்சிட்ட. நாளைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியா கொண்டாடணும். சங்கரபணி சித்தப்பா, பாத்தீங்களா? சும்மா கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸ்ரீஜா சொன்னபடி நடந்துச்சு பாத்தீங்களா? என் மகளுக்கு கரிநாக்கு, அவ சொன்னதெல்லாம் நடக்கும். சாஸ்திரி குழந்தைய ரிட்டர்ன் பண்ண விஷயத்தை உடனே சிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நல்லா போட்டு கொடுப்போம். அம்மா கிட்ட வந்துட்டியா? திரும்ப அம்மா கிட்ட வந்துட்டியா? மேல தூக்கி ஓட்டு கரெக்ட்டா பண்ணிடு. சரி சரி. வேணாம் சீக்கிரம் வேலையை முடிச்சிடு. வாங்கண்ணே, பேனர் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பீங்க? சீக்கிரம் ஸ்டேஜ் பக்கத்துல வைங்க. பாத்துப்பா. போ மேல தட்டுது பாரு, பாத்து எடுத்துட்டு போ. என்ன எவ்வளவு நேரமா இந்த சின்ன வேலையை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் இப்ப மண்டபத்துக்கு வந்துருவாங்க. சீக்கிரமா வேலையை முடிங்க. முடிஞ்சிருச்சு. இந்த முடிச்சிடணும். அண்ணே, சேர்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரிசையா போடுங்க. சரிங்க மேடம், இப்ப முடிச்சிடுறேன். சூர்யா சார், குட் மார்னிங் சார். யா, குட் மார்னிங் அனிலா. எங்க இருக்கீங்க? மண்டபத்துல தான் சார் இருக்கேன். சார் நீங்க கிளம்பிட்டீங்களா? யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க மண்டபத்துக்கு வந்துருவோம். அங்க எல்லாம் ரெடி தானே? இங்க எல்லாமே ரெடி சார். நீங்க வந்ததும் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதா? ஓகே வெனிலா, நாங்க ஷார்ப்பா வந்துடுறோம். ஓகே சார், வாங்க. இங்க எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஓகே வெனிலா, போனை வச்சிடுறேன். சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சூர்யா. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங். எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டேன். இன்னும் 1 hourல சென்னைக்கு வந்துருவேன். ஓகே அத்தை, வாங்க. நானும் மாரியும் கோயிலுக்கு போய் குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்துருவோம். ஓகே சூர்யா, பை. ஓகே அத்தை. ஹஸ்பண்ட் சார் ரெடியா? நாங்க ரெடி. நாங்களும் ரெடி. அரவிந்த் எங்க? அரவிந்த், ஸ்ரீஜா, தினேஷ், பெரியம்மா 4 பேரும் நகை கடைக்கு போயிருக்காங்க. நகையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நேரம் மண்டபத்துக்கு வர சொல்லிடுங்க மாமா. ஓ அப்படியா? ஆமா, மாமாவும் அம்மாவும் ரெடி ஆகலையா? அது வந்துட்டாங்க சூர்யா மாமா. சிங் சாக். தேவி அம்மா, இந்த குழந்தை இத்தனை நாளா எங்க வீட்ல இருந்தாலும் இன்னொரு வீட்டு குழந்தையா தான் இருந்துச்சு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தைக்கு நானும் ஹஸ்பண்ட் சாரும் அம்மா அப்பாவாக போறோம். நல்லா உங்களை வெறுப்பு எத்தரா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு ஆயிடும். எங்களுக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்கான்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த குழந்தை எங்க வீட்டுக்கு வந்த நேரம் சித்தர் சாமி சொன்ன மாதிரி நீங்க வீடு தேடி வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்தவித தடங்களும் இல்லாம ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுமா? நாங்க போயிட்டு வரோம். தினேஷ், வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு ஃபோன் போட்டு கேளுப்பா. சரிங்க அத்தை. போலாம் மாதிரி வாங்க ஹஸ்பண்ட் சார். போலாம். போலாம். தினேஷ் தான் ஃபோன் பண்றான். ஹலோ தினேஷ். ப்ரோ, நகை வாங்கிட்டு நானு, ஸ்ரீஜா, அரவிந்த், அத்தை 4 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கோம். சரி, நாங்களும் கிளம்ப போறோம். நீங்க நேரா மண்டபத்துக்கே வந்துருங்க. ஓகே ப்ரோ, நாங்க மண்டபத்துக்கே வந்துடுறோம். சரி, ஓகே, வந்துருங்க. அத்தை, வீட்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம். நம்மள நேரா மண்டபத்துக்கே வர சொல்லிட்டாங்க. சரிப்பா. அரவிந்த், வண்டியை நேரா மண்டபத்துக்கு விட்டுரு. சரிங்க அத்தை. அம்மா, நீங்க வரலையா? வரேன்பா சூர்யா. கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். நீயும் மாரியும் கோயிலுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு வரதுக்குள்ள நானும் சங்கரபாண்டியும் அங்க கிளம்பி வந்துருவோம். ஆமா மாப்ள. சரிங்கம்மா, சீக்கிரம் வந்துருங்க. போலாமா? அத்தை, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஹாஸ்னி, எனக்கு என்ன ஆக போகுது? இல்ல, எல்லாரும் வீட்ல இருக்கும்போதே ஏற்கனவே உங்க கை தீ பிடிச்சிச்சுல்ல. அப்புறம் போட்டோ எரிஞ்சது, புடவை எரிஞ்சது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல கூட ஆச்சுல்ல. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சொல்றேன் அத்தை, பத்திரமா இருந்துக்கோங்க. மா, சீக்கிரம் வந்துருங்கம்மா. நான் உங்களை அங்க எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரிப்பா சூர்யா, நாங்க வந்துடுறோம். ஹாஸ்னி, போற வழியில நீ மண்டபத்துல இறங்கிக்கோ. நானும் மாரியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓகே சரி மாமா. சரி, வாங்க போலாம். வாங்க பலமா, வா வா வா. சிஸ்டர், காரு கிளம்பிடுச்சு. வீட்ல யாரும் கிடையாது, நாம மட்டும்தான் இருக்கோம். போய் ஐட்டங்கள் எல்லாம் எடுங்க. இந்தா, இது அந்த சாமுண்டீஸ்வரியோட புடவை. கரெக்டா மேட்ச் ஆகுது. இது அவளோட காலடி மண்ணு, இது அவளோட தலைமுடி. இந்தா, இதுல வச்சுக்கோ. சரிங்க. பத்திரம். இத கொண்டு போய் மந்திரவாதி கிட்ட கொடுத்து மாந்திரிகத்தை பண்ண சொல்லு. அந்த சாமுண்டீஸ்வரி சென்னைக்கு வர முடியாதபடி அவளுக்கு கையும் காலும் வராம போகணும். நடக்க இருக்கிற ஃபங்க்ஷன் நடக்காம நின்னு போகணும். ஓகே சிஸ்டர், இப்பவே போறேன். சாமுண்டீஸ்வரி சென்னைக்கு வர விடாம பண்ணிடுறேன். வெற்றியோட வரேன் சிஸ்டர். வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயா. சாமி, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு குழந்தைய தத்தெடுக்க போறோம். அதான் எனக்கே தெரியுமம்மா. தத்தெடுக்கிற விழாவில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு தானே மகா சந்தான விரதமெல்லாம் இருந்து வேப்பஞ்சால பரிகாரமெல்லாம் பண்ணீங்க. அம்மா பூசாரி ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தை எங்க குழந்தை ஆக போகுது. நாங்க 2 பேரும் குழந்தைக்கு அப்பா அம்மாவாக போறோம். அந்த சந்தோஷம் உங்க 2 பேர் முகத்தில் நல்லா தெரியுதுமா. தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணலான்னு வந்திருக்கோம். அதுக்கு என்ன, சிறப்பா பண்ணிடலாம். குழந்தையோட பேர் சொல்லுங்க. தேவி. என் அம்மாவோட பேரை தான் வச்சிருக்கோம்.
சிறப்பு. 2 பேரும் தொட்டு கும்பிடுங்க. ஓம் சக்தி மகமாயி அம்மா தேவி கருமாரி அம்மா தாயே, தத்தெடுக்கிற விழாவுல எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. விழா நல்லபடியா நடக்கணும். சாமுண்டீஸ்வரி பெரியம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்க நல்லபடியா மும்பைல இருந்து புறப்பட்டு வந்து அவங்க கையால குழந்தைய எங்களுக்கு தத்து கொடுக்கணும். அம்மா தாயி, மாறி மாதிரிலாம் எனக்கு வேண்ட தெரியாத. தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன்ல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு குழந்தைய தத்தெடுக்க முடியாம போயிடுமோன்னு மாறி பயப்படுறா. அதனால மாறி பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. மாறி சந்தோஷப்படுற மாதிரி இந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாமா எங்களுக்கு துணையா இருக்கணும். குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தாராத்துக்கு குழந்தைய பிடிக்கல. என்ன காரணமோ தெரியல, குழந்தை மேல வெறுப்பாவே இருக்காங்க. வீட்டுல நடக்கிறதுக்கு எல்லாம் குழந்தை வந்த நேரம் சரியில்லை, ராசி சரியில்லைன்னே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா தத்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தத்தெடுக்கிற விழாவில் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி தத்தெடுக்கிறத தடுக்க ஏதாவது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் மகா சந்தான விரதம்லாம் நான் இருந்திருக்கேன். அந்த விரதம் இருந்தா நீயே நேர்ல வந்து துணையா இருப்பேன்னு சித்தர் சாமி சொல்லிருக்காங்க. விழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்தாயே. இந்த சமயத்துல தீபம் அணைஞ்சத மாறி பார்த்தா ரொம்பவே வேதனைப்படுவா. அபசகுணம்னு நினைச்சு பயப்படுவாளே. ஐயா, சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் சொல்ல வேண்டாம். அம்மா, தீபாராதனை எடுத்துக்கோம்மா. சாமி, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் கோயிலுக்கு வந்து 108 பேருக்கு அன்னதானம் கொடுக்க போறோம். அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருங்க. சரிம்மா, ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, அப்ப நாங்க வரோம். போலாம் போலாம். ஐயா, தீபம் மாறிக்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்களும் தீபம் அணைஞ்சதை நினைச்சு கவலைப்பட வேணாம். அம்மன் என்னைக்கும் மாறிக்கு துணையா இருப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா தாயி, மாறி உன்னதாமா நம்பியிருக்கா. அவ சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுமா. நீங்க பண்ணுன இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்ல ஐ அம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்காக உங்களுக்கு பேசின அமௌண்ட்டை விட என்னால ஜாஸ்தியாவே உங்களுக்கு கொடுக்க முடியுங்க. பாத்தியா மாதிரி பேனர்லாம் அசத்தலா இருக்குல்ல. சிம்பிளாவும் இருக்கு, சூப்பராவும் இருக்குல்ல. ஆமா ஹஸ்பண்ட் சார், இங்க பண்ணிருக்கிற ஏற்பாடெல்லாம் பார்க்கும்போது குழந்தைய தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு பண்ண ஏற்பாடு மாதிரியே தெரியல. ஏதோ கல்யாணத்துக்கு பண்ண அலங்காரம் மாதிரி தெரியுது இல்ல? ஆமா, சரி வா போலாம். நல்லா இருக்குல்ல. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். மாரி, அதோ வெண்ணிலா. வாங்க வாங்க சார், வாங்க Hi. மேடம்.
வெண்ணிலா கலக்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ். ஆமா வெண்ணிலா, அலங்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேன்மொழி எப்படி இருக்கீங்க? தேன்மொழி, கை ரொம்ப வலிக்குதா? அம்மா வாங்கம்மா. அம்மா, கல்யாண டெக்கரேஷன் மாதிரி மண்டபத்தை சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கம்மா. வாசல்ல 3 பேரோட போட்டோ போட்டு பெரிய பேனர்லாம் வச்சிருக்காங்கம்மா. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வெண்ணிலாவோட ஏற்பாடா தான் இருக்கும். அம்மா, சூர்யா மாமாவோட கார் இருக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நாம உள்ள போலாம். வாங்க. வா. படி இருக்கு, பாத்தே இருங்க. ஹஸ்பண்ட் சார், அவங்க வந்துட்டாங்க. அத்த வாங்க. வாங்க வாங்க. வெண்ணிலா, மண்டபம் அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸ்ரீஜா சொன்னா. உனக்கு என்னோட பாராட்டுக்கள். ரொம்ப நன்றிம்மா. இவ்ளோ அழகா கல்யாண மண்டபத்தை டெக்கரேட் பண்ண உங்க கைக்கு முத்தமே கொடுக்கலாம். ஓ தேங்க்யூ. இதெல்லாம் நானா பண்ணேன்? நான் கூட்டிட்டு வந்த ஆளுங்க பண்ணாங்க. அதுதான் முக்கியம் வெண்ணிலா. எந்த வேலையை யார் செஞ்சா நல்லா செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து செய்ய வச்சிருக்க பாரு. அந்த திறமை எல்லாருக்கும் வாய்க்காது. அம்மாவே சொல்லிட்டாங்க, ஃபங்க்ஷன் முடியட்டும். வெண்ணிலாவுக்கு நான் மோதிரம் கொடுக்க போறேன். ஸ்ரீஜா, நீயே போட்டு விடு, சரியா? மாமா மாமா, சூரிய மாமா, சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு. சாப்பாடு, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் எல்லாமே சூப்பர். பர்டிகுலரா ஒரு பாயசம் செஞ்சிருக்காங்க பாருங்க. அப்படி முந்திரி பருப்பு திராட்சைல போட்டு அடடடா சூப்பரா இருக்கு. இப்பதான் நான் குடிச்சு பார்த்துட்டு வரேன். பெரியமா, உங்களுக்கு ஒரு கிளாஸ் பாயசம் கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க அத்தை. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மந்திரவாதிஜி. மறுபடியும் வணக்கம். நீங்க கேட்ட மாதிரியே அந்த சாமுண்டீஸ்வரியோட 3 பொருட்களையும் கச்சிதமா கொண்டாந்துட்டேன். இந்தாங்க, இது சாமுண்டீஸ்வரியோட தலைமுடி. இது அந்த சாமுண்டீஸ்வரியோட காலடி மண். இது அந்த சாமுண்டீஸ்வரி யூஸ் பண்ண புடவை. வேலையை ஆரம்பிக்கும். போதும் போதும் போதும். இத ஓமத்துல போட்டு எரிச்சு பூஜை பண்ணா அவளோட கையும் காலும் முடங்கி போய் வாயும் கோணிக்கும். அட இத பாரா, வாய் வேற கோணிக்குமா மந்திரவாதிஜி? இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப பேச்சு வராதுன்னு சொல்லுங்க. பேச்சு வராது, அறகுறையா தான் வரும்.
எப்படியோ நாசமா போகட்டும் அந்த சாமுண்டீஸ்வரி. ஆமா, நீங்க பூஜையை ஆரம்பிச்ச உடனே நீங்க அனுப்புன குட்டிச்சாத்தா உடனே வேலையை காட்டுமா, இல்ல 2-3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு தான் வேலையை காட்டுமா? இங்க நான் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சதும் அது அங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அட்ரா சக்க, அப்போ குட்டிச்சாத்தா இங்க இருந்து மின்னல் வேகத்துல பறக்கும்னு சொல்லுங்க. ஆமா. சரி சரி, நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க மந்திரவாதிஜி. ஓம் க்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் அக்னிதேவாய நமஹ. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் காளி.